ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான குண்டு குண்டாக அழகான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுதான் இதோட ஒரிஜினல் மெத்தடே. சரியா? ஃபஸ்ட்டு வந்து 450 கிராம் அளவில் வந்து பால்கோவா எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்துக்கோங்க. எல்லா பேக்கரிலையுமே கிடைக்கும். அடுத்து வந்து 1 கப் மைதா, அதாவது 150 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்குமே இதோட ட்ரிக்ஸ் நிறையா தெரியல. இப்போ நானும் இதை யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சோடா மாவு நிறையா சேர்க்கக்கூடாது. சமையல் சோடா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா ஸ்வீட்டோடு இருக்க பால்கோவா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோட குவான்டிட்டி வந்து நம்ம அதோட பாகு ரெடி பண்ணுறதுக்கு வந்து 1/2 kgக்கு கம்மியாக 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா பாகில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு கம்பி பதம் அதாவது வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டால் தான் நல்லா அரோமா கொடுக்கும். பாகு ரெடி பண்ணிவிட்டு அந்த பக்கம் வச்சுருங்க. ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த பாலை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு. இதை செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. வீடியோ பார்த்தாலே தெரியும். அதில் போடும்போது குட்டி குட்டி பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது மேலே அழகாக எல்லா பால்ஸும் மேலே வந்து நிற்கும். அதுதான் அதோட கரெக்டான பதம். கரெக்டாக அவங்கள ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இது வந்து குலாப்னால் என்ன தெரியுமா? ரோஸ். அது நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியல. அதனால தான் அதுக்கு பேரே வந்துச்சு. ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோ அரோமா கொடுக்கும். பால்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆற விட்டதுக்கப்புறம் பாகில் போட்டால் சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி.